வணக்கம். இந்த வாரம் உலக தற்கொலை தடுப்பு வாரமாக எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வருஷத்துக்கு 8 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க தற்கொலைனால் மட்டும் சாகுறாங்க. அதுவும் 43 வினாடிக்கு ஒரு ஆள் தற்கொலைனால் மட்டும் சாகுறாங்க. ஸோ தற்கொலை பண்ணுறவங்களை எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் டாக்டர் லோகேஸ்வரி, உங்கள் மனநல மருத்துவர். பெரும்பாலான மக்கள் தனிமையே விரும்புவாங்க. எப்பயுமே வருத்தமாக இருப்பாங்க. எந்த ஒரு செயல்லையுமே ஆர்வமே செலுத்த மாட்டாங்க. எப்பயுமே டயர்டாக இருப்பாங்க, இல்லை தனியாக இருப்பாங்க. முன்ன மாதிரி தூங்குறதோ சாப்பிட்றதோ கண்டிப்பாக இருக்காது. எப்பயுமே தற்கொலையை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. தனியாக தற்கொலைக்கான குறிப்புகள் எழுதுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமான செயல்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கிறாங்க என்றதை கேளுங்க. பல நேரங்களில் நிறைய தற்கொலைகள் அப்படி கேட்டாவே சரியாயிரும். சப்போஸ் கேட்டு அது சரி பண்ணக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் சரி பண்ணுறதுக்கான முயற்சியை பண்ணுங்கள். இல்லை சரி பண்ண முடியாத பிரச்சனையாக இருக்குன்னா அதிலிருந்து எப்படி அவங்களை கொண்டு வர்றது அப்படின்றதுக்கான ஆலோசனை கொடுங்க. இந்த மாதிரி மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.